தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அனைத்து தகவலையும் முழுமையாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் சரி, 12th எந்த குரூப் முடிச்சிருந்தாலும் சரி, ஐடிஐயில் எந்த ட்ரேட் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோவில் நீங்கள் எந்த இன்ஜினியரிங் டிசிப்ளின் படிச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி கிராஜுவேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, சிஏ படிச்சிருந்தாலும் சரி, லா படிச்சிருந்தாலும் எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுதான் இதுக்கான எலிஜிபிலிட்டி. முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கையில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? டெம்பரவரினால நினைக்கவே தேவை கிடையாது. முழுக்க பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். சேலரி பொறுத்த வரைக்கும் 26,000 மாத சம்பளம் வழங்காத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் 29 பிப்ரவரி 2024. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டத்தினரும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே கமெண்ட்லேயும் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கை பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே கடைசி 3 மாதத்தில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அதை ஒட்டி மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா அது மேலே உங்கள் கையெழுத்தை போடுங்க. அந்த கையெழுத்து போடாமல் விட்டிங்கன்னா அதுக்கும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கையெழுத்தை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பதவியின் பெயர், என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ண போகிறீங்க. இரண்டாவது அது உங்களுடைய பெயர், அதை கேபிட்டல் லெட்டரில் பிளாக் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணணும். மூணாவது டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது. இந்த இடத்துல ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரினா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரினா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாலினம் ஆண் பெண் மற்றும் 3ஆம் பாலினம் 3rd ஜெண்டரும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஃபாதர், ஹஸ்பண்ட் ஆர் கார்டியன் நேம், எந்த பேரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பெர்மனன்ட் அட்ரஸ், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா டெம்பரவரி அட்ரஸ், இப்போ இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இதில் இமெயில் ஐடி, இங்கே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா. இந்த இடத்துல உங்களுடைய சொந்த ஊர் மற்றும் கிராமம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல குடியுரிமை, இந்திய நேஷனாலிட்டி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், இந்தியனுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி முன்னுரிமை கோருபவராக, அதாவது பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை அப்ளை பண்ணுறீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். முன்னாள் இராணுவத்தினர், கலப்பு திருமணம் செஞ்சவங்க, மற்றவை எதாக இருந்தாலும் சரி, அதாவது கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது எங்களுக்கு முன்னுரிமை கோர்றதுக்கு அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி இது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா உங்களோட ரிலீஜியன் என்ன, எந்த மதத்தை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல கம்யூனிட்டி ஜென்ரல் கேட்டகரியா, ஓபிசி கேட்டகரியா, எஸ்சி எஸ்டி கேட்டகரியா, இல்லை இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல கேஸ்ட் இன உட்பிரிவு, ஓகேங்களா, அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும் இந்த நம்பரை வைங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க இஃப் அவைலபிள், இருப்பின் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி தேவையில்லை. கீழே டிக்ளரேஷன் உறுதிமொழி, ஓகேங்களா. உறுதிமொழியில் இந்த இடத்துல உங்கள் ஊர் பேர், என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டேட்டு, இந்த இடத்துல உங்கள் கையெழுத்து, அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்னலாம் வைக்கணும்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜெராக்ஸ் காப்பின்னு பார்த்தீங்கன்னா
10th 12th டிகிரி, 10th முடிச்சிருந்தீங்க 10th, 12th முடிச்சோம் 12th டிகிரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வைங்க, இல்லைன்னா முன்ன அனுபவம் இருந்துச்சுன்னா வைங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வைங்க. இஃப் அவைலபிள் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாமே இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே வச்சு அனுப்புங்க. எந்த அட்ரஸுங்கிறத நம்ம நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன் மற்றும் சூப்பர்வைசர்களுக்கான வேலைவாய்ப்பு. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 காலியிடங்கள், சேல்ஸ் பர்சன் 22 காலியிடங்கள், சூப்பர்வைசர் 14, மொத்தம் 48 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளருக்கு 10th பாஸ், ஐடிஐ இல்லை 12th பாஸ், இது 3ல் ஐடியில் நீங்கள் என்ன ட்ரேடு படிச்சிருந்தாலும் சரி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்த 3ல் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேல்ஸ் பர்சனுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி, எனி டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சூப்பர்வைசருக்கு மட்டும் டிகிரி கேட்டிருக்காங்க. அது எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் கோர்ஸ், எத்தனை வருஷம் கோர்ஸோ அது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர்னா 20,200 உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. சேல்ஸ் பர்சன் மற்றும் சூப்பர்வைசர்னா 26,200 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ஆட்களை ஒரு 3 விதமாக வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கட்டம் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ, ஓகேங்களா, நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பர்சனல் இன்டர்வியூ வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் 29 பிப்ரவரி 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே போச்சுன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் A to Z எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். கீழே எண்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மேனேஜிங் டைரக்டர் MD, சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், டவுன் ஹால் கேம்பஸ் நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், வெள்ளூர் 632004. அப்போ வேலூர் மாவட்ட மக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதெல்லாம் இல்லை, தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு, ஓகேங்களா, ஜென்ரல் கேட்டகரி, அன்ரிசர்வ் கேட்டகரி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்னா 21 முதல் 30, SC STனா 21 35, OBCனா 21 33 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.